அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக தூத்துக்குடியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 2-3 தினங்களாக அதே இடத்துல நிலைப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மிக அதிக கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்நிலையில தூத்துக்குடி மாவட்டத்துல இன்று காலை நிலவரப்படி தூத்துக்குடியில 66 மில்லிமீட்டர் மழையும், ஓட்டப்பிடாரம் பகுதியில் 65.30 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்குது. மணியாச்சியில 86.30 மில்லிமீட்டர் மழையும், அதிகபட்சமாக கயத்தாறுல 94 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்குது. அதே மாதிரி கடம்பூர்ல 82 மில்லிமீட்டர் மழையும், கழுகுமலையில 49.40 மில்லிமீட்டரும், சாத்தான்குளம் பகுதியில 39 மில்லிமீட்டரும், திருச்செந்தூர்ல 78 மில்லிமீட்டர் மழையும், அதே மாதிரி காயல்பட்டினத்துல 60.5 மில்லிமீட்டர் மழையும், குலசேகரப்பட்டினத்துல 93 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில 41.20 மில்லிமீட்டர் மழையும், கோவில்பட்டியில 29 மில்லிமீட்டர் மழையும், எட்டயபுரத்துல 7 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி மற்ற முக்கிய ஊர்களான விளாத்திக்குளம் பகுதியில 61 மில்லிமீட்டர் மழையும், கீழ அரசரடியில 51 மில்லிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட எல்கை பகுதியான சாடல்குடி 72.5 மில்லிமீட்டர் மழையும், வைப்பாறு நீர்பிடிப்பு பகுதியில் 47 மில்லிமீட்டர் மழையும், தூரங்குடியில் 77 மில்லிமீட்டர் மழையும், வேடநத்தம் பகுதியில் 63 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்துல பெய்து வந்திருக்கிற கனமழை காரணமா ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றுல நீரானது அதிக அளவுல போயிட்டு இருக்குது. இந்நிலையில இந்த நீரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் கனஅடி நீர் வரை நாளை காலைக்குள்ள அந்த தாமிரபரணி ஆற்றுல கலக்கும். தாமிரபரணி ஆறு போய் முக்காணி பக்கத்துல முக்காணி அப்படிம்பாங்க, அந்த இடத்துல போய் கலக்கும். கலக்கிற சூழ்நிலையில அங்க மிக அதிக ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தற்போது உருவாகி இருக்குது. ஏற்கனவே கோரம்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள்ல, தாழ்வான பகுதிகள்ல சற்று பலமாக மழை பெஞ்சாலே நீர் தனித்தனியா தேங்கி நிற்கக்கூடிய வீடுகள் அதாவது கிட்டத்தட்ட மிதக்கிற கண்டிஷனுக்கு வந்துடும். இப்போ அதே சூழ்நிலையானது அதை விட அதிக அளவுல தற்போது மழை பெய்திருக்கிற ஒரு சூழ்நிலையில தூத்துக்குடி மாவட்டமானது ஒரு கடும் பரபரப்பு காணப்படுது. ஏற்கனவே தாழ்வான பகுதிகளில் மக்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துல அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கும்படி இப்போது அறிவிப்பானது கூடிய சீக்கிரத்தில் வெளியேறப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.